சின்ன பையனாக இருக்கும்போது நான் கேரளாவுக்கு போவேன். ஒரு 8 வயசு 9 வயசு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். கடின காலம் கேரளாவில். எலக்ட்ரிசிட்டி கூட வோல்டேஜ் ட்ராப்பில் இருக்கும். எப்போவுமே மங்கின ஒரு பல்பு தான் இருக்கும். நிறைய நேரம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு ராந்தல் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தான் கொளுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் 5:30 மணி 6 மணிக்கு இருட்டிடும். 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடும் எங்கள் உம்மன்னூர் வாழகம் அந்த கொட்டாரக்கரை ஊரில் எல்லாருக்குமே 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் இருக்குன்னா இங்கே ஒரு வீடுனா அடுத்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். பக்கத்தில் இங்கே மாதிரிலாம் கிடையாது. தள்ளி தள்ளி வீடு இருக்கு. ஆனால் ஒரு 5:30 மணி தாண்டி இருட்டு வந்து மின்னா மின்னி பூச்சி அப்படி பறக்கும்போது என்னங்க மின்மினி பூச்சி பறக்கிறது அப்படி வரும்போது அந்த பாய்கள் எல்லா வீட்டிலும் விரிக்கப்படுங்க. வீட்டு தலைவனும் தாயும் பிள்ளைகளும் உட்கார்ந்து 2-3 பாட்டை சத்தமா, ராகம்லாம் இருக்காது. ஒண்ணுமில்ல ஐமையில் நின்னே நின்னுடைய சாயையில் சிருஷ்டிச்சு அப்படின்னு அந்த அச்சாயம் பாடுவார். எந்த ராகமும் இருக்காது, ஆனா சத்தம் அங்க கேட்கும். கூட அந்த அம்மையாரு இவரு ஜி ஸ்கேல் இருந்தா அது மைனர் ஸ்கேல் இருக்கும். பிள்ளைங்க சேர்ந்து பாடுவாங்க பாருங்க, ஒரு ராகத்துல பாட்டு ஊருக்கே கேட்குங்க. முதல்ல ஒரு குடும்பம் தொடங்கும். அது தொடங்கணும்னா அடுத்த குடும்பம் அந்த வழியா நடந்து போனீங்கன்னா எல்லா வீட்டிலையும் அந்த ஜெபத்தின் சத்தம் அதிகாலையில் கேட்கும்.